அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல் பதர் 313 ஹஜ் உம்ரா சர்வீஸ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சிறந்த ஒரு சர்வீஸ் ஹாஜிமார்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பேச இருக்கின்றோம் இந்த ஹஜ் உம்ரா ஃபீல்டு சம்பந்தப்பட்ட இதுல. அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 1,00,000 1,400,000 வந்து டிராவல்ஸ்காரங்க அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இது வந்து மிக தவறான ஒரு சிந்தனையுடைய நபர்கள் இந்த மாதிரி யோசிக்கிறது. இது வந்து சர்வீஸ். ஹஜ் உம்ராங்கிறது முக்கியமா வந்து ஒரு சர்வீஸ். இது சரிங்களா? ஆஜிமார்களுக்கு நம்ம வந்து ஒரு சேவையை தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் போகணும்னு நினைச்சாலும் அவர் வந்து உம்ராவுக்கு போகலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க தரக்கூடிய இந்த பணத்தை வந்து நாங்க வந்து டிக்கெட்டுக்கு, விசாக்கு, ரூமுக்கு, ஃபுட்டுக்கு, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட், இதுக்கு எல்லாம் நம்ம சேர்த்து என்ன செய்யறோம்னா அந்த தொகையை வந்து நம்ம செலவு செய்யறோம். அதற்கு பிறகு நம்மள அறியாமலேயே சின்ன சின்ன செலவுகள்லாம் வரும், அதெல்லாம் நம்ம செலவு செய்யறோம். அதற்கு போக ஏதாவது ஒரு தொகை மிஞ்சிச்சுன்னா நமக்கு அது இல்ல, சில நேரத்துல ஷார்டேஜ் ஆச்சுன்னா நாங்க கையில இருந்து போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய சூழ்நிலைகளா இருக்கு. நீ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிராவல்ஸ் எல்லாம் போடிங்கன்னா சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான கருத்து தான். சம்பாதிச்சாங்க, அது வந்து 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி உள்ளவங்களாம் சம்பாதிச்சு அவங்களாம் செட்டில்மெண்ட், அதெல்லாம் வந்து வேற விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சம்பாதிக்க நினைச்சாலும் அந்த ஃபீல்ட வந்து அவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. இது வந்து ஒரு சர்வீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வயதானவர் நம்ம கூட உம்ராக்கு வராருன்னா அவருக்கு உண்டான நம்ம சேவையை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அந்த இடத்துல நாங்க பணத்தை குறிக்கோளா வச்சு நடத்தணும்னு சொன்னா நிறைய கேம் விளையாடலாம். இவங்களுக்கு நம்ம அப்படி கிடையாது. இந்த சர்வீஸ் உடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹாஜிங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சேவைகளை செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஹாஜிங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா நம்மள அறியாமலேயே சில விஷயங்கள் நடக்கும். மக்கா மதீனா மட்டும் எப்படிப்பட்ட ஒரு இடம்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு நம்ம போற மாதிரி அங்க போக முடியாது. இப்ப துபாய்க்கு போனா அங்க உள்ள ஹோட்டலுடைய அந்த கான்செப்ட் எல்லாம் மக்கா மதீனாக்கு வந்தாலும் இருக்காது. நீங்க சிங்கப்பூர், மலேசியா இது போன்ற வெளிநாடுகளுக்கு போய் நீங்க அனுபவிக்கிறீங்க அந்த ஹோட்டலுடைய அந்த சுகம் வந்து மக்காலி மதீனாலே அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கா மதீனா எப்படிப்பட்ட ஒரு இடம்னா 24 மணி நேரமும் 365 நாளும் அந்த ஹோட்டல் வந்து ஃபுல்லாவே தான் இருக்கும். ஆட்கள் வந்துகிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஹோட்டலுங்கும் போது அங்க சின்ன சின்ன குறைகள் நிறைகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஹில்டன் நிறைய பேர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நிறைய காசு செலவு செஞ்சு போவாங்க. அங்கேயும் சில குறைகள்லாம் இருக்கதான் செய்யும். கிளாக் டவர் பாக்குறதுக்கு அவ்வளோ ஆடம்பரமா அழகா நமக்கு தெரியுது. அந்த கிளாக் டவர் இருக்கக்கூடிய நேரத்துல கூட ஹாஜிங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் பிரச்சனைகள் வரதான் செய்யும். உதாரணத்துக்கு நம்ம முக்கியமா ஒன்று சொல்ல போனா லிஃப்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டலுமே பிஸியா தான் இருக்கும். இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம இங்கேருந்து உம்ராக்கு போறோம், ஹஜ்ஜிக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம தயார் செய்யணுங்க. நிறைய மக்கள் உம்ராக்கு போறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜி சேமிச்சுக்கிட்டு நிறைய காசு பணத்தை எடுத்துக்கிட்டு என்னத்தனமோ எடுத்துட்டீங்கன்னு கிளம்பிடுறாங்க. இங்கேருந்து நம்ம போறதுக்கு முன்னாடி இறை அச்சத்தை தக்குவாவை எடுத்துக்கிட்டு போகணும். நம்ம மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னை தானே இங்க என்ன செய்யணும், ஒரு மன ஓர்மைகளை கொண்டு வரும். நான் எங்க போறேன், எப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போறேங்கக்கூடிய அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம உள்வாங்கணும். எப்ப வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம விளங்காம நம்ம மக்கால போய் நிக்கிறோமோ, மதீனாவுக்கு நம்ம போறோமோ, அது பிரயோஜனமே கிடையாது. ஒரு மனிதருக்கு சபரே இல்லாத ஒரு நிலைப்பாடுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சபர் இல்லாம நம்ம வந்து மக்கா மதீனால இருந்தோம்னு சொன்னா நம்ம உம்ராவும் ஃபெயிலியர் ஆயிரும், நம்மளுடைய ஹஜ்ஜும் ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம எப்படிப்பட்ட இடத்துக்கு போறோம், அங்க எப்படிப்பட்ட அமல்கள் செய்யணும், அந்த நோக்கத்தோட தான் இங்க நம்ம போகணுமே தவிர அங்க போய் நம்ம என்ன பொருள் வாங்கலாம், எப்படி எடுத்துக்கிட்டு வரலாம், இந்த நோக்கத்தோட போனாலும் வேஸ்ட் அது. அதே மாதிரி இங்க போகும்போதே சொல்லி அனுப்புறாங்க, எனக்கு அந்த பொருளை வாங்கிட்டு வா, இந்த பொருளை வாங்கிட்டு வா. ஒருத்தர் உம்ராக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, அவருடைய நோக்கமும் சிந்தனைகளும் மாறிடுது. இங்கே நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குமோ அப்படிதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவங்கள மாகுலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு நேரம் இருந்துச்சு ஹாஜிமார்களுக்கும் உம்ரா செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கும் அரசாங்கம் நல்ல ஒரு கண்ணியத்தை கொடுக்கும். அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமே தனித்துவமா தெரியும், நமக்கு பார்த்தாலே தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கே சங்கடமா இருக்கு. இப்படி நடந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது நம்மளுடைய நியத்து அங்க சரியில்லாம இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களை தான் அல்லாஹ் நமக்கு அனுப்புவான்.
நம்ம உண்மையான இபாதத் சிந்தனையில் இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் தபாரக் வ தஆலா அதுக்கு உண்டான உதவிகள் எல்லாம் நமக்கு மறைமுகமா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய நியத்திற்கு பாத்தீங்களா, அந்த நியத்தை நமக்கு சரியில்லைன்னு சொன்னா எந்த விஷயமும் நமக்கு சரியா அமையவே அமையாது. அதே மாதிரி நம்ம மக்காவுக்கு போறோம், மதீனாவுக்கு போறோம், அங்க போய் நம்ம எப்படிப்பட்ட அமல்களை செய்யணுங்கிறத நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து அதெல்லாம் தயாரிப்புகள் செஞ்சு மக்கா மதீனாவுடைய விஷயங்களை நம்ம விளங்கிட்டு அங்க எப்படி அமல்கள் செய்யணும், எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் விளங்கிக்கிட்டு தான் போகணும். சில நபர்கள் நம்ம பார்த்துக்கணும், லிப்ட் பக்கத்துல எஹராம் துணியோட அடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு இருப்பாங்க. சபுர் கிடையாது. ஒரு லிப்ட்ல கொஞ்ச நேரம் நின்னு போகலாங்கிற இந்த சபுர் பொறுமையெல்லாம் கிடையவே கிடையாது. பொறுமை இல்லாத வாழ்க்கை, சபுர் இல்லாத வாழ்க்கை கபருக்கு சமம். சபுர் இல்லாத வாழ்க்கை கபருக்கு சமம். அது பொறுமை இல்லாம நம்ம வெறும் கோபமும் பட்டுக்கிட்டே இருந்தானா வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேறி நம்ம போகவே முடியாது. கோபம் என்பது ஷைத்தானுடைய ஒரு அமல். அது ஷைத்தானுடைய வேலை. அது கோபம் வரணும். எந்த இடத்துல எதுக்காக வரணுமோ அந்த இடத்துல நம்ம கோபப்படத்தான் செய்யும். அமல்களுடைய விஷயத்துல நமக்கு குறைபாடு இருக்கா, அதை நம்ம கேட்கணும். அந்த இடத்துல நம்ம கோபப்பட வேண்டிய இடம், அங்க நம்ம கோபப்பட மாட்டோம். எதுல கோபப்படக்கூடாதோ அந்த இடத்துல நம்ம கோபப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம நிறைய மக்களுடைய பலவரம் போகிறோம், பேசுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். இது எதுக்கு சொன்னா, நம்மளோட உங்களால பயணிச்சாலும் சரி, பயணிக்காட்டாலும் சரி, அது அவங்களுடைய விருப்பம். அது இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை, அந்த முக்கியமான கால சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உம்ராக்கு எதுக்கு போறோம், அங்க என்ன செய்யணும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் உம்ராக்கு போயிட்டு வராரு, வந்த பிறகு பார்த்தா முந்தைய இருந்த விட இன்னும் மோசமாயிடுறாரு. அப்படிலாம் பார்க்கும் பொழுது என்னடா இது ஒரு வாழ்க்கை, என்னடா இவர் அஜி செஞ்சிருக்க, என்னடா உம்ரா செஞ்சிருக்காருங்கிற மாதிரி எல்லாமே அப்படியே சிந்திக்க வைக்குது மனிதர்களை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். எந்த நோக்கத்துக்காக நம்ம போறோங்கிறத நம்ம அதை விளங்கணும். அல்லாஹ்வுடைய இறையாலத்துக்கு நம்ம போறோம், அங்க போய் நம்ம அல்லாஹ்வுடைய காபா முன்னாடி போய் நம்ம நிக்கிறோமே, அல்லாஹ் என்னை போன்ற ஒரு குற்றவாளி, என்னை போன்ற ஒரு பாவத்தாளி, பரிசுத்தமானவனா நானே நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்படிப்பட்ட காபத்துல்லா முன்னாடி அல்லாஹ் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறியே, என்ன நீ விரும்பினாலதானே இங்க கொண்டு வந்திருக்கிற அல்லான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம முறையிடும். அப்படிப்பட்ட ஒரு இடம் காபத்துல்லா. மதீனாவுக்கு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த மாதிரி புனிதமான ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கிய, அவனுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். நம்ம மக்கள்கிட்ட நன்றி செலுத்துறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், யார் நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு நன்றி அதிகப்படுத்தி தரேன்னு சொல்றான். நம்ம நன்றி செலுத்துறதே கிடையாது. அல்லாஹ்வுக்கு நாஷுக்ரி செய்யக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறதே கிடையாது. என்னைக்கு ஒரு மனிதர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறானோ அன்னைக்குதான் அல்லாஹ் அவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கோமா, அல்ல நம்ம சொந்த வீடு தள்ளியே நம்ம கவலைப்பட்டு விட்டு போறோம். சொந்த வீடு கேட்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கொடுத்த இந்த வாடகை வீட்டுக்கு நான் நன்றி செலுத்தினேனா அதை நம்ம யோசிக்கணும். எப்பவுமே நமக்கு மேல இருக்கிறவங்கள தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை விட நல்ல வசதியா வாழ்றாரு, நம்மளை விட அதிகமா பொருளாதாரம் இருக்குது, நம்மளை விட அதிகமான அவருக்கு வருமானம் வருது, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு அதிகமான வசதி உள்ளவர்களை பார்த்து பார்த்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம உள்ளமும் ஆடம்பரமா வாழணும், பெரிய பங்களா மாளிகையில வாழணும், BMW பென்ஸ் கார்ல நம்ம போகணும் அப்படின்னு நம்ம உள்ளத்தை நமக்கு வருது. உலக ஆசை நமக்கு அப்படி ஈர்த்துக்கிட்டே இருக்கு. பென்ஸ் கார்ல போகணும், நியத் வைங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். ஆடி கார்ல போகணும், எல்லா கார்லையும் போங்க, அனுபவிங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துறேன். இங்க நன்றி செலுத்தினாதான், நான் இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறேன், இந்த சைக்கிளுக்கு நான் நன்றி செலுத்தினாதான் நாளைக்கு நான் பைக்கை ஓட்ட முடியும். நாளைக்கு எல்லாம் எனக்கு பைக்கை கொடுத்துருக்கானா அந்த பைக்குக்கு நான் நன்றி செலுத்தினாதான் அதுக்கு அடுத்த நாள் எல்லாம் எனக்கு காரை கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்த சைக்கிளுக்கே நான் நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு அங்க பைக்கை எப்படி தருவான்? அல்லாஹ் கொடுத்த பைக்குக்கே இன்னும் நான் நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் எப்படி எனக்கு காரை தருவான்? அல்லாஹ் கொடுத்த வாடகை வீட்டுக்கே இன்னும் நான் நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ் எப்படி எனக்கு சொந்த வீட்டை தருவான்? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கக்கூடிய மக்கள்களாக தான் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. நம்ம மக்காவுக்கு எதுக்கு போறோம், மதீனாவுக்கு எதுக்கு போறோம், இதெல்லாம் யோசிச்சு போங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நல்ல டிராவல்ஸ்களை தேர்ந்தெடுத்து போங்க. நல்ல டிராவல்ஸ்களை தேர்ந்தெடுத்து போங்க. பாருங்க இன்னைக்கு ஃபீல்ட யார் நல்ல முறையில செய்யறா. ஒரு சில டிராவல்ஸ்லாம் இருக்கு, நல்ல முறையில செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது போன்று நல்ல இன்னைக்கு ஃபீல்டுல மக்களுக்கு எந்த அளவுக்கு சர்வீஸை கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் விசாரிச்சு
அது போன்ற டிராவல்ஸ்ல போங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய உம்ராவையும் நம்மளுடைய உம்ராவையும் நம்ம அனைவருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் கபூல் செய்வானா. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் முக்கியமா கவனிக்கணும், நம்ம எதுக்காக ஹஜ்ஜிக்கு போறோம். எனக்குலாம் ஹஜ்ஜில நான் இருந்து பார்க்கும் பொழுது ஹஜ் கமிட்டிலாம் நமக்கு இந்த கவர்மெண்ட் மூலமா ஃபுட்டு வரும். மினா டென்ட்ல கவர்மெண்ட் சார்பா ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த உணவை சாப்பிட்டுட்டு குறை சொல்லக்கூடிய மக்கள் எனக்கு பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவருக்கு பக்கத்துல என்ன போட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த உணவு அந்த இடத்துல கிடைக்கிறங்கிறது பெரிய விஷயம். மினா டென்ட்ல இது போன்ற உணவு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த இடத்துல போயிட்டு குறை சொல்லிக்கிட்டு வாழ்றாங்களே, நான் அப்ப கூட நினைப்பேன், அல்லா இந்த பாரு குறை சொல்றாங்க, பலஸ்தீனை கொண்டு போட்டுரு, அங்க போய் கடந்து சாவட்டும். அப்பதான் இவனுக்கு இந்த உணவுடைய அருமை என்னங்கிறது அப்ப தெரியும் அவனுக்கு. அங்க மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு அந்த நேரத்துல கூட அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இங்க கொடுத்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்களுடைய கூட்டத்து மத்தியில நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனைன்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதனால இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறவங்க யாரா இருந்தாலும் சரி, அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, அது ஹஜ் கமிட்டியா இருந்தாலும் சரி, யாரா வேணா இருக்கட்டும், எந்த நேரத்துல எந்த உணவு அல்ல எனக்கு கொடுக்குறானோ அந்த ரிஸ்க்கு நன்றி செலுத்தணும். முத நன்றி செலுத்தாத வர அல்லாஹ் நமக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தரவும் மாட்டான். நன்றி செலுத்தாத கூட்டத்தை அல்லாஹ் விரும்பவும் மாட்டான். கொடுத்ததை ஒரு நாள் எடுத்துருவான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்களுக்கும் என்னைக்கு ஒரு மனிதர் நன்றி செலுத்தவில்லையோ அது அடுத்த கொஞ்ச நாளே அவனை ஃபக்கீராக்கி காட்டுவான்ல. நிச்சயமா இன்னைக்கு என் பொருளாதாரம் இருக்கு, என் பணம் இருக்கு, நான் ஒரு கமெண்ட் ஒரு பெருமையில நான் சுத்திரச்சுக்கினா ஒரு நேரம் நிச்சயமாக வரும். அந்த நேரத்தை அல்லா கொடுத்ததெல்லாம் அப்படி புடிங்கி எடுத்துருவான். நடுரோட்ல நிக்கணும். அப்போ அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்துக்கு நன்றி செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அது நானா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் இன்னைக்கு 100 ரூபாய் எனக்கு வருமானம் கொடுத்துருக்கானா அதுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கானா அதுக்கு நான் நன்றி செலுத்தணும். என்னடா இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்குதே, இன்னைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கல நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு வச்சுங்களேன், அது அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய மாறுது. நம்ம இன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு, என்னடா இன்னைக்கு நமக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைக்கலையே, இப்படி நினைக்கவே கூடாது. எனக்கு நாடுனதை அல்லாஹ் கொடுப்பான். என்னுடைய ஹரக்கத்து இருக்கணும், என்னுடைய முயற்சி இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு தகுந்த கூலியை கண்டிப்பா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அதை நமக்கு கொடுப்பான். அதுக்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது அல்லாஹ் எந்தெந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்துருக்குறானோ அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவது. உதாரணமா மனைவி இருக்கிறாங்களா, அவங்க இது ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். குழந்தை பையத்தை கொடுத்துக்கலாம் நன்றி செலுத்தணும். குழந்தை இல்லையா அல்லாஹ்ட்ட முறையிட்டு கேட்கணும். அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறது ரப்புக்கு தெரியும். நம்முடைய பார்வையில வேணா எப்படி இருக்கலாம், என்னடா அல்லாஹ் கொடுக்கலையே அப்படின்னு வேணா இருக்கலாமே தவிர, ஆனா அல்லாஹ்க்கு தெரியும் எந்த நேரத்துல எப்படி கொடுக்கணுங்கிறது. அதனால சிந்திங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க கவனமா இங்கிருந்து செல்வதற்கு முன்பதாக சபர் பொறுமைய அதிகமாக கையாள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்க இருந்து தக்குவாவை எடுத்துட்டு போகணும். இல்லைன்னு சொன்னா ஹஜ்ஜில போய் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.